Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்பெஷலான 2BHK வீடு ரிவ்யூ பண்ண போறோம். அது என்ன ஸ்பெஷல்னா வழக்கமா நம்ம சேனல்ல 2BHK வீடு ரிவ்யூ பண்ணோம்னா அது அதிகமா கிரவுண்ட் ஃப்ளோர்லயே அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து கட்டின வீடு தான் நிறைய போட்டுருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி வீட்டுக்குள்ளேயே என்ன ஸ்டேர்கேஸ் கொடுத்து கார் பார்க்கிங், லிவிங் ஹால், கிச்சன், கிட்ஸ் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம், ஓப்பன் பால்கனி ஏரியான்னு டியூப்ளெக்ஸ் டைப்ல பிளான் பண்ணி அது அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுக்குற இந்த 2BHK வீடு தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம சொந்தங்கள் யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த அழகான 2BHK வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2 சென்ட். பில்டிங்கை இன்னும் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் டைப்ல 1275 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஆரஞ்சு, கிரே, ஒயிட் கலர்னு கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட அதிலே டெக்ஸ்சர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட். சிஎன்சி லேசர் கேட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட போர்ட்டிகோ ஸ்பேஸ். இதோட அளவு 11x14. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஹியூடிட்டி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வால்ஸுக்கு ஃபுல்லாமே பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து ஒயிட் கலரில் 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயும் சன்சைட்லேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட லெஃப்ட் சைட் கார்னரில் இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது போர்ட்டிகோல இருந்து வீட்டுக்குள்ள போறதுக்காக கொடுத்துருக்க பேசேஜில் இருக்க ஸ்டெப்ஸ் பக்கத்தில் வீட்டுக்கான போர்வெல் போட்டிருக்காங்க. பேசேஜோட கடைசியில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக 2 படிக்கு டேர் போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இங்கே 16x16 பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் கார்னரில் சிவில் ஒர்க்லேயே டிவி நெட் செஞ்சுருக்காங்க. அதோட பேக்ரவுண்டுக்கு கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஹாலோட சீலிங்லேயும் எல்லா கார்னருக்கும் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. அங்கேயே சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன். இதோட அளவு 8x8. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டோ லெஃப்ட் சைட் கார்னரில் சிங்கை எஸ்எஸ்டியில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே 3D பிரிண்டட் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணி வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. அப்படியே கிச்சனோட லெண்டர் லெவலில் எல் ஷேப்பில் ஆர்சிசி லேப்ட் அமைச்சு கொடுத்து அதுக்கு கீழே ஃபுல்லாமே ஸ்டோரேஜுக்கான ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஷெல்ஃபுக்கு பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சால்வுள்ள கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் போட்டு டோராக மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வாஸ்துபடி வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 11x8. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் ஆர்சிசி லேப்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்காக ஒரு வுட்டன் விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் பிவிசி டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6x4. ஃப்ளோரிங்க்கு ஆர்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமை வீட்டோட செட்பேக் ஏரியா வழியை வந்து கூட ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் ஸ்டேர்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டோ சைடு ஹேண்ட்ரெல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹால். இதோட அளவு 10x16. இங்கே வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 11x16. பெட்ரூமோட ஈஸ்டர்ன் சைட் வால் கார்னரில் கடப்பாக்கள் வச்சு நிறைய ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க.
அது போக லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் அமைச்சு கொடுத்து வென்டிலேஷனுக்காக இங்கே 2 விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 8x4. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான சேஃப்டி மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் 36க்கு 8ங்கிற அளவில் பெரிய ஓப்பன் பால்கனி அமைஞ்சிருக்கு. இந்த பால்கனியோட சீலிங் ஃபுல்லாமே மெட்டல் கூலிங் ரூஃப் ஷீட் போட்டிருக்காங்க. பால்கனியோட ஒன் சைட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பால்கனியிலேருந்து டெரஸுக்கு போகிறதுக்காக கொடுத்துருக்க ஸ்டார்கேஸை ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே கார்னரில் 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவுக்கு பக்கத்தில் சாந்திமேடு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 43 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.